வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி இன்வெர்ட்ரு வைக்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மற்ற இன்வெர்ட்ரு வச்சது தான் ப்ளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். நீங்கள் அது டீட்டெயிலாக புரியும் உங்களுக்கு. இது ஏற்கனவே கனெக்ஷன், ஒயரிங் கனெக்ஷன், இன்வெர்ட்ரு கனெக்ஷன் தான் இந்த வீட்டுக்கு இழுத்து ரெடியாக பண்ணி வச்சுட்டான். அந்த வீடியோ தனியாக போட்டிருக்கேன், அதையும் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இப்போ இங்கே மேலே தான் இன்வெர்ட்ரு செட் பண்ண போகிறோம். எஸ்எஃப் சோனி வாங்கிட்டு வந்திருக்கோம். எஸ்எஃப் சோனி நல்லா இருக்குது இன்வெர்ட்டரில். இது பேட்ரி நம்மளுக்கு 60 மாதம் வாரண்டி கொடுப்பாங்க. அது ரீப்ளேஸ்மெண்ட் அப்படியே ஃபுல்லாகவே மாற்றிப்பாங்க. இது இன்வெர்ட்ரு பிளேயரு டோட்டலாக 19,500 கிட்ட வந்துச்சு. 1200 வாட்ஸ் இது எஸ்எஃப் சோனி இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் எஸ்எஃப் சோனி நல்லாயிருக்கும். இது லேட்டஸ்ட்டாக போட்டிருக்காங்க இந்த மாடலு. சிங்கிள் ப்ளூ தான் 1200 வாட்ஸு. இதில் ஃபுல்லாக அந்த வாட்ஸ் அதிகமாக முன்னாடி 1050 1100 அந்த அளவுக்கு வந்துச்சு. இப்போ 1200 வாட்ஸ் வந்திருக்கு, அதிகமான பவரில் வந்திருக்கு. இப்போ ஃபுல்லாக அமௌண்ட்டு இதில் போட்டிருக்கு 8000 சுவிட்ச் ரூபான்னு போட்டிருக்காங்க. டோட்டலாக 2 இது சேர்த்து நம்மளுக்கு 19,500 20 ரூபாக்குள்ளே வந்துச்சு. 24 மாதம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு இந்த பிளேயருக்கு மட்டும் தனியாக வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது தனியாக பேக்கிங் ஏஜில் எல்லாத்தையும் முன்னாடியே செக் பண்ணி கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு ஃபுல்லாக. ஏன்னா அங்கேயே செக் பண்ணி நம்ம 12 வோல்ட் வண்டிக்கு போடுற பேட்டரி வச்சு செக் பண்ணி காட்டிடுவாங்க நம்மளுக்கு. நம்ம 12 வோல்ட்டு ஃபுல்லாகவே லோ ஓவர்லோடு எல்லாத்துக்கும் காட்டிடும். இந்த சார்ஜர் ஆகிறது, இப்போ பேக்கப்பு எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ட்டு நான் ஃபிட் பண்ணணும்னு காட்டுறேன் ஃபுல்லாக. பின்னாடி 2 சுவிட்சு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக இது 3 டாப்பு பவர் எடுக்கிறதுக்கு, பவர் இன்புட்டு சார்ஜ் ஏறுறதுக்கு. இது ரீசெட் பட்டனு, இந்த கருப்பு கலர் உள்ளது ரீசெட் பண்ணி ஏதாச்சும் ஃபால்ட்னா பீஸு போடாமல் ரீசெட் ஆகிடும். நம்ம அழுத்தி விட்டால் ஒர்க் ஆகும். இதில் நான் NCHCன்னு போட்டு நார்மல் சார்ஜரு, ஸ்பீடு சார்ஜர். அது சார்ஜர் ஸ்பீடாக ஏறணும்னா நம்ம கீழே ஏற்றிக்க வேண்டியதான், நார்மலாக ஏறணும்னா மேலே ஏற்றிக்க வேண்டியது. ஏன்னா ஸ்பீடு நார்மல் வைக்கிறது நல்லது. இதில் நார்மல் யூபிஎஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். நார்மல் மேலே வீட்டுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறது. யூபிஎஸ் நம்ம சிஸ்டம் அதில் யூஸ் பண்ணுறதுக்காக உள்ளது. அது நீங்கள் எல்லாத்தையும் நார்மல்லே வச்சுக்கிட்டா தான் நல்லது. இது 16 ஸ்கொயர் காப்பர் ஒயர் போட்டிருக்காங்க அதில். இப்போ பேட்ரி ரிமூவ் பண்ணி பார்ப்போம். பேட்டரியில் அந்த வாட்டர் லெவல் பார்க்கறதுக்காக நம்மளுக்கு அந்த கேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 SS நெட்டு கொடுத்துருக்காங்க 2. மஸ்ட்டு வாட்டர் லெவல் பார்க்கறதுக்காக கேஜி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த லெவல் பார்த்தா தான் வாட்டர் லெவல் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ப்ளஸ்ஸு இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிலிவு போட்டு இதிலே ஜெல்லு கொஞ்சம் முன்னாடி பேக்கிங் வச்சு தருவாங்க. இப்போ ஜெல்லு போட்டு தனியாகவே தந்துருக்காங்க, அதிலே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மூடி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் லெவல் பார்த்துக்க வேண்டியதான். இது நம்ம 150 இது AH இதுதான் பேட்டரியோட கெப்பாசிட்டி அதில் போட்டிருக்கோம். கெப்பாசிட்டி 1 செட்டு இது 60 மாதம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது சார்ஜர் நிற்கல, நீங்கள் சார்ஜர் நிற்காம பேக்கப் ஆகுது, எல்லாத்துக்கும் நம்ம ரீப்ளேஸ் அப்படியே பேட்டரி கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். 60 மந்த் வாரண்டி. இதில் நம்ம வாரண்டி கார்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் ஃபுல்லாக. இப்போ ஏற்கனவே 3 டாப்பு சும்மா சொருவி தான் வச்சுருந்தோம். இதில் நான் செட் பண்ண டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதில் 16 ஆம்ஸ் 3 டாப்பு சார்ஜ் ஏறுறதுக்கு நம்ம 5 ஆம்ஸ் சாக்கெட் இது டீட்டெயிலாக வீடியோ காட்டுறேன், அதை பாருங்கள். இப்போ கீழேருந்து நம்ம கீழே லேப்டாப்பில் தூக்கி வைக்கிறதுனால நம்ம லேப்டாப்பில் ஓரத்தில் வச்சாச்சு அந்த சைடு. நம்ம இப்போ பிளேயரை மேலே செட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ண வேண்டியதான். அந்த ஒயரிங் வீடியோ தனியாக லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள், டீட்டெயிலாக தெரியும். இது ப்ளஸ்ஸு மைனஸ் அதில் போட்டுக்காமல் ப்ளஸ்ஸில் கொடுக்கணும், கரெக்டாக ரெட்டில் கொடுக்கணும். மைனஸ் நம்ம எப்படி நார்மலாக கொடுக்கணும். திருப்பி டப்பில் நம்ம 2.5 நம்ம பேஸ் ஒயரை மட்டும் கனெக்ட் பண்ணிடுறோம். நியூட்ரல் கொடுக்கணுமா நிறைய பேர் கேட்குற. நியூட்ரல் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, பேஸ் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ இதில் பாருங்கள், ப்ளஸில் கரெக்டாக ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஸ்பானர் லூஸ் கான்டாக்ட் இல்லாமல் டைட் வச்சிடணும், இல்லைன்னா லெக்கு எரிஞ்சிடும், ஸ்பார்க் ஆகி. நம்ம இப்போ எல்லாமே நார்மலாக உள்ளது போல் எல்லா சுவிட்சஸ் எல்லாமே நார்மல்லே வச்சுருக்கோம். நம்ம இந்த சுவிட்சு மட்டும் நார்மலாக மாற்றிக்க வேண்டியதான், மேலே ஏற்றிக்க வேண்டியதான், நார்மலாக மாற்றிக்க வேண்டியதான். ஏன்னா யூபிஎஸ் சிஸ்டத்துக்கு போடுறது. இது ஹை ஸ்பீடு சார்ஜர் பவர் இப்போ நிற்க போகுது, உடனே சார்ஜ் ஆகணுன்னா அது போட்டுக்கலாம். நம்ம பவர் கண்டினியூவாக இருந்தாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறும். இப்போ சார்ஜர் ஆன் பண்ண பிறகு நம்ம பின்னு சொருகின பிறகு சார்ஜர் ஆனோம்னா மெயின் ஆனு
சார்ஜர் ஆன் காட்டுது பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிட்டா இது ஆகிடும், பேக்கப் ஆன் ஆகிடும். இன்வெர்ட்டருக்கு சப்ளை டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டு இப்போ சார்ஜரை ஆன் பண்ணிட்டோன்னா கொஞ்ச நேரம் சென்று தான் இது பவரே வரும். அதுக்கு கொஞ்ச நேரம் சென்று தான் நம்ம மெயின் ஆனு நம்ம வந்து சார்ஜர் ஆன் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சென்று தான் பவர் ஆன் ஆகும். அதுக்காக உடனே போட்டோம்னா சார்ஜர் ஆகுதுன்னு சொல்லாமல் கொஞ்ச நேரம் சென்று தான் பவர் ஆனும். நம்ம பவர் இருந்துச்சுன்னா பேக்கப் ஆன் ஆகும். ஓவர்லோடு இருந்துச்சுன்னா ஓவர்லோடுன்னு காட்டும். இதில் ஃபுல்லாக காட்டிடும். இதில் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த 3 பின் டாப் வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எம்சிபி இது வழியாக தான் இன்வெர்ட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான் கனெக்ட் பண்ணி. ஏன்னா ஒயரிங் வேலை வீடியோ எல்லாத்தையும் ஒயரிங் பண்ண வீடியோ தான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை காட்டுறேன். இது எப்படி இந்த சுவிட்ச் போர்டு செட் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு. இப்போ அந்த ஒயரை கொடுத்துட்டு நம்ம இன்வெர்ட்டரில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. நம்ம 2 மாற்றி விட்டாச்சு. இதில் 3 பின் டாப்பும் நல்லா டைட்டாக லூஸ் கான்ட்ராக்ட் இல்லாமல் சுருனா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது ஆன் ஆஃப் பண்ணாலும் இந்த வழியாக இன்வெர்ட்டர் கன்வெர்ட் ஆகி இந்த மெயின் வழியாக வந்து 2 வழியாக இதாகி வந்துடும். நம்ம ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம பேக்கப் ஆன் ஆகிட்டு பாருங்கள். இப்போ இன்வெர்ட்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு இதேமாரி வீடியோ ஒரு 10 வீடியோ தாண்டி போட்டிருக்கேன். நான் லிங்க்கு கொடுக்குறேன். அது வந்து ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு புரியும், ஈஸியாக புரியும். இப்போ இந்த போர்டு வீடியோவும் லிங்க்கும் கொடுக்குறேன், அது பாருங்கள் நீங்கள். இப்போ சார்ஜர் ஆன் ஆகிட்டு இருக்குது. நார்மலாக நம்ம எப்பயும் போல் இது பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த மூடியை மட்டும் கழட்டிட்டு நம்ம லெவலை செட் பண்ணிப்போம். நம்ம அந்த வாட்டர் லெவலில் செட் பண்ணுவோம். இந்த மூடி வந்து நம்ம பத்திரமா பேட்ரி பக்கத்துலேயே வச்சிங்கன்னா பேட்ரி ஏதாச்சும் ஃபால்ட்னா இந்த மூடியை போட்டுட்டு நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா டியூப்பை எடுத்து போனால் அது உடச்சிக்கும். அது இப்போ இந்த டியூப்பு இந்த லெவலில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த லெவலுக்கு இருக்கும். இப்போ இந்த லெவலில் மெல்ல மெல்ல இறங்குனுச்சுன்னா இந்த ரெட் அளவுக்கு வந்துடும். நம்ம அப்போ தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 3 பாட்டில் வாங்கினா கரெக்டாக இருக்கும். 6.5 லிட்ரு ஒரு 6 மந்த்துக்கு ஒரு தடவை ஒரு 3 பாட்டில் 4 பாட்டில் ஊற்றுற மாரி இருக்கும். இப்போ இந்த லெவலில் செட் பண்ணிச்சு. இதேமாரி வரிசையில் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. கொஞ்சம் 2-3 பேட்டரியில் வண்டியில் எடுத்து வந்ததுனால கொஞ்சம் வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது. இது பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒரு 10 நாள் சென்று கூட வாட்டர் லெவல் எப்படி இறங்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த லெவலு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இந்த பேக்கிங் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ஃபேன் வந்து நிறைய பேர் டவுட் என்னென்னா, ஃபேன் வந்து போட்டோன்னமோ ஓடலன்னு டவுட்டு கேட்குறாங்க. அது ஃபால்ட்டாக இருக்குமானே. இது வந்து போர்டு ஹீட் ஆனால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். தொடர்ந்து கண்டினியூவாக ஓடிட்டுருக்காது. சில டைமில் கரண்ட் போன பிறகு தான் ஓடும் சில மாடலில். இந்த எஸ்எஃப் சோனி பேட்டரியை இங்கே காரைக்கால் சைடில் ஒரு 4 பேட்டரி தாண்டி செட் பண்ணியிருக்கேன். அந்த டீட்டெயில் எல்லாம் லிங்க்கு கொடுக்குறேன், அது பாருங்கள், உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பொருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நான் தனித்தனி வீடியோ தனித்தனியாக வச்சுருக்கேன். ஒரு 400 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.